வணக்கம். காடுகள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். காடுகள் இல்லாம போனா நிழல் இருக்காது, பறவைகளின் ஒலி இருக்காது, சுத்தமான காற்று இருக்காது, ஆறுகள் இருக்காது, வனவிலங்குகள் அழிந்து போகும், பூமியின் தட்பவெப்பம் படும் மோசமாக பாதிக்கப்படும். ஏன் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, காடுகள்ங்கிறது வெறும் மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி கிடையாது. காடுகள் அப்படிங்கிறது இந்த பூமியோட பல்லுயிர்கள், பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு வாழ்வு தரும் சுற்றுச்சூழல் அமைப்பில் மிக வலிமையான ஒரு அங்கம். இந்த பூமியோட தரைப்பகுதியில 1/3 காடுகள் தான். இந்த காடுகள் நாம் உயிர் வாழ ஏன் அவசியம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ காட்டுல இருக்கக்கூடிய தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதன் மூலமா கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்து பிராணவாயுவை வெளியேற்றுகிறது. இது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் ஆரோக்கியமாக சரியான விகிதத்தில் இருக்க உதவி செய்வதோடு நாம் சுவாசிக்கவும் உதவி செய்கிறது. பெரிய பெரிய மழைக்காடுகள் பெரிய அளவில் கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துக்கும். ஆக இந்த பூமி சுவாசிக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் காடுகள். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, காடுகள்ல வனவிலங்குகள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் அப்படின்னு ஆயிரக்கணக்கில், அதுவும் அமேசான் மழைக்காடுகள் மாதிரி பகுதிகளில் கோடிக்கணக்கில் பூச்சிகள் இருக்கும். இப்படி பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு காடுகள் உணவும் வாழ்விடமும் இனப்பெருக்கம் செய்வதற்கான மையங்களும் தருகிறது. அப்ப இந்த காடுகள் அழிஞ்சு போனா இந்த விலங்குகள் எல்லாமே அழிஞ்சு போகும். விலங்குகள் அழிந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருக்கோம். காட்டுக்கு விலங்குகளை பாதுகாப்பது மட்டும்தான் பணியா அப்படின்னு கேட்ட கிடையாது. காடுகளுடைய பங்களிப்பு மகத்தானது. மண் வளத்தை பாதுகாக்கிறது, நீர்நிலைகளை ஆற்ற நம் பூமிக்கான நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய காடுகள் உதவுகிறது. அடுத்ததா பார்த்தோம்னா, இயற்கை பேரிடரிலிருந்து பெருமளவில் நம்மை காக்க காடுகள் உதவி செய்கிறது. பூமியின் தட்பவெப்பத்தை பாதுகாக்கவும் காடுகள் உதவி செய்கின்றன. காடுகளால தான் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. இப்போ காட்டுல இருக்கக்கூடிய மரங்களின் வேர்கள் மண்ணை இறுகப்பற்றி மண் சரிவு ஏற்படாமல் மண்ணை வளமாக திறமாக வைக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த மரங்களோட இலைகள் அது கீழே விழும்போது மக்கி போய் திரும்ப அந்த மண்ணுக்கே உரமளிக்கிறது. அப்போ இந்த இயற்கை சுழற்சியின் காரணமாக தான் காட்டில் இருக்கக்கூடிய மண் நல்ல வளமா இருக்கு, உயிரோட்டமா இருக்கு. அப்போ இந்த மரங்கள் அழிஞ்சு போனா என்ன ஆகும்னா, வெள்ளம் வரும்பொழுது இந்த மேலடுக்க மண்ணை அது முற்றிலுமாக எடுத்து சென்று விடும். அப்போ அந்த இடம் தரிசு நிலமாக மாறிவிடும். இது ஒரு பெரிய ஆபத்து, சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்து. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்ம இந்த மண் வளத்தை அடுத்ததான் நீர். காட்டில் உள்ள மரங்கள் வேரின் மூலமாக நீரை உறிஞ்சி ஈரப்பதத்தை காற்றுக்கு அனுப்புகிறது. அப்போ இந்த காற்றில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் மேகமாகி மழை பொழிவை தருகிறது. அப்போ காடுகள் அழிஞ்சு போனா என்ன ஆகும்னா, நமக்கு மழை வருதும் குறையும். அதே மாதிரி காடுகள் தான் பெரும்பாலான ஆறுகள் உற்பத்தி ஆகுது இடம். காடுகள்ல நிறைய ஆறுகள் உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த ஆறுகள் எல்லாமே வறண்டு போயிடும், இல்லாம போயிடும். அடுத்ததா பார்த்தோம் சொன்னோம்னா, இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்ம காப்பது காடுக்கு முக்கிய பங்கு உண்டு. புயலுடைய தீவிரத்தை குறைக்கவும், மண் சரிவு போன்ற அபாயங்களை தவிர்க்கவும், வெள்ளத்தின் வேகத்தை மட்டுப்படுத்தவும் காடுகள் நமக்கு உதவுகின்றன. காலநிலை மாற்றத்திற்கு எதிராக காடுகளின் பங்கு மகத்தானது. காலநிலையை சீராக வைக்க காடுகள் உதவுகின்றன. இன்றளவிலேயும் காடுகளை நம்ம அழிக்க தான் புவி வெப்பமடைதல் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகிறது. காடுகளில் உள்ள மரங்கள் தங்களுடைய தண்டுகளில், தங்களுடைய கிளைகளில், இலைகளில் எல்லாத்துலயுமே கார்பன் டை ஆக்சைடை சேமிச்சு வைக்குது. அப்ப மரங்களை அழிச்சோம்னா என்ன ஆகும்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு திரும்பவும் வளிமண்டலத்துக்கு போகும். அப்போ புவி வெப்பமடைதல் மேலும் அதிகமாகும். அதனால்தான் மரங்களை வெட்டும் போதும் காடுகளை அழிக்கும் போதும் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற பிரச்சனைகள் அடிக்கடி பார்க்கிறோம். இந்த புவி வெப்பமடைதல் இது அதிகமாகிறது. அப்போ காடுகளை அழித்தால் தட்பவெப்ப நிலையில் மாபெரும் மாற்றம் ஏற்படும். அது கண்டிப்பாக பூமியில் உள்ள உயிர்களுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடியதா இருக்கும். பல பழங்குடியின மக்கள் காடுகளை சார்ந்துதான் வாழ்றாங்க. காட்டில் தங்களுடைய உணவு தேவைக்காக, தாங்கள் தங்குவதற்காக, தங்களின் மருத்துவத்திற்காக, கலாச்சார நடவடிக்கைகளுக்காக, இவை எல்லாத்திற்குமே இவங்க காடுகளை சார்ந்து இருக்காங்க. அப்போ காடுகள் அழிஞ்சு போனா இந்த பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே குறைந்து போகும்.
ஆக காடு என்பது வெறும் மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி கிடையாது. அது உயிரோட்டமானது. எந்த வகையிலன்னா அது நமக்கு உயிர் தருகிறது, அது உயிரையும் உருவாக்கி கொள்கிறது. ஆக காடுகளை பாதுகாப்பது என்பது வெறும் மரங்களை பாதுகாப்பது கிடையாது. அது ஒரு சுற்றுச்சூழல், வலிமையான சுற்றுச்சூழல் மண்டலம், வலிமையான சுற்றுச்சூழல் அமைப்பு. அதை பாதுகாப்பதன் மூலம் நாம் விலங்கினங்களை பாதுகாக்கிறோம். நமக்கான மூச்சு காற்று தரமானதாக இருப்பதை உறுதி செய்கிறோம். நமக்கான நீர் தேவைகள் பூர்த்தி பெறும் என்பதை நாம் உறுதி செய்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு ஒரு நல்லதொரு உலகத்தை விட்டு செல்வதை உறுதி செய்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் மேலும் ஒரு முக்கிய தகவலுடன் சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பலருக்கும் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.